பாருங்க இந்த காவடி மேல போட்டோ கால் சுடுதேர் பண்ணி தூ போட்டியா மகுடம் படம் பார்த்துட்டு வரேன். மகுடம் படம் பார்த்துட்டு வரேன். படம் நல்லா இருக்கு. மகுடம் படம் ஓடணும்னு விஷால் அவர்கள் கதாநாயகராக நடித்து இயக்கி இருக்கிற இந்த படம் ஓடணும்னு குன்றத்தூர் முருகன் கோயில்ல இருந்து நடந்த பாத யாத்திரையாக வந்து காவடி தூக்கிட்டாங்க. அது கொப்பளமாயிடுச்சு. அதனால தயவு செய்து சொல்றோம், இந்த படம் பெரிய ஹிட். கெடுக்கிறதுக்காக யாரும் 4 பேர் வரதான் செய்வாங்க. உனக்கு படம் பிடிக்கலையா பாதியில எழுந்துப்போ, உனக்கு படம் பிடிக்கலையா பாதியில எழுந்துப்போ. அதை விட்டுட்டு முழு படத்தை பார்த்துட்டு படம் முடிஞ்சவொடனே யூடியூபர்ஸ் எல்லாம் வருவாங்க. அவங்க எதுக்கு நம்ம பேட்டியை கொடுத்து நம்ம பிரபலம் ஆகலான்னு இருக்கா? ஏன் அப்படி 100 பேர் 1000 பேர் வேலை செய்யறோம், அவங்க வயிற்றுல அடிக்கிறீங்க. உனக்கு படம் பிடிக்கலையா வெளியில போ. உனக்கு படம் முடியாது போக வேண்டியதானே. எதுக்கு பாப்கார்ன் சாப்பிட்டு குச்சி சப்பிக்கிட்டாங்க உட்காந்து படத்தை பார்த்துட்டு படம் முடிஞ்சவன யூடியூபர்ஸ்ல வராங்க. அதை பத்தி குறை சொல்ல நினைக்கிறியா? இப்போ சொல்றேன், மகுடம் படம் இட்டு, மகுடம் படம் இட்டு, மகுடம் படம் இட்டு, மகுடம் படம் இட்டு. இந்த மகுடம் படத்துல மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சாரோட போட்டோ வச்சுருக்காங்க. நடிகை சங்க கட்டடத்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் பொறுமைக்க போறாரு. அந்த கல்வெட்டுல விஜய் சாரோட பேரை தான் பொறிக்க போறோம்னு சொல்லி விஷால் சார் அவங்க சொன்னாங்க. அவருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இன்னைக்கு மகுடம் படத்தோட போஸ்டர்ல விஜய் சாரோட போட்டோவும் போட்டு வந்திருக்காங்க. I love you விஷால், I love you, I love you, I love you. ஆமா பண்ணிருக்கா சார், கோடியில கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு அந்த காசு கூட திருப்பிலாம் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வரலாறு திருப்பி பாருங்க தெரியும். உடனே நினைக்கலாம் விஜய் சார் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு என்ன பண்ணுவாரு. அந்த கட்டிடத்துக்கு 1 கோடி கொடுத்ததாக நான் கேள்விப்பட்டேன். இது வந்து உண்மைதான், உண்மைதான். ரெக்கார்டு எடுத்து பாருங்க தெரியும். மகுடம் படம் இந்த படத்துல ஆந்திரால இருந்து வந்திருக்கிறாரு. ஆந்திரால அஞ்சலி, ஆந்திரால இருந்து வந்திருக்கு. அஞ்சலி சூப்பரா நடிச்சிருக்கு. திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்க இந்த துஷாரா நல்லா நடிச்சிருக்கு. அப்புறம் ஜான் விஜய் நல்லா நடிச்சு, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. தயவு செஞ்சு தவறான ரூமர் கிளப்பாதீங்க. மகுடம் படம் ஹிட்டு, மகுடம் படம் ஹிட்டு. கண்டிப்பா சினிமாலே ஜெயிப்பாரு, அரசியல ஜெயிப்பாரு. என்ன ஆசைப்படுறீங்க? நாளை முதலமைச்சர் விஷால் சொல்லணுமா? நாளைய முதலமைச்சர் விஷால் சந்தோஷமா? நாளைய மகுடம் சூட போறவாரு விஷால். ஓகே, சந்தோஷமா படம் ஹிட்டு. பயங்கர கலவரம் நடக்குது. எல்லாருமே ஆவாங்க.